பண்ணிடுங்க. லிட்டில் ஏஞ்சல்ஸ் ஃபோனிக் சென்டரோட சம்மர் கேம்போட ஃபைனல் டே இன்னைக்கு நாங்கள் லிட்டில் செஃப்ங்கிற ஒரு காம்படிஷன் வச்சு பிள்ளைங்களெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோனிக் சென்டரில் எல்லோரும் வந்து கற்றுக்கிட்டு இந்த சம்மர் கேம்பில் இங்கிலீஷில் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், ஸ்போக்கன் லாங்குவேஜ் எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் லேர்னிங்காக நாங்கள் கொண்டு போய் இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் நாங்கள் இதை முடிச்சிருக்கோம். ஸோ ஆர்வம் உள்ளவங்க இந்த லிட்டில் ஏஞ்சல்ஸ் ஃபோனிக்ஸ் சென்டரை வந்து நீங்கள் நாடலாம். தேங்க்யூ. ஃபோனிக்ஸ் மேட்டுன்றது வந்து ஏஜ் லிமிட் இருக்கா மேடம்? ஃபோனிக்ஸ் மேட்டில் ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து 3 இயர்ஸ்லேருந்து 9, அதாவது 3 வயசுலேருந்து 9th படிக்கிறவங்க வரைக்கும் இதை படிக்கலாம் இந்த ஃபோனிக்ஸை. இன்னைக்கு வந்து இந்த பசங்களை வச்சு அதாவது ஒரு காம்படிஷன், அதாவது லிட்டில் செஃப்ஸுங்கிற ஒரு அவங்க சமையல் அதாவது குக்கிங் வித்தவுட் ஃபயர் இல்லாமல் அவங்க வந்து பிளேட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எப்படி நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ஃப்ரீயான நேரத்தில் அவங்க இந்த லீவ் வெக்கேஷன் டைமில் அவங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவங்க வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு அவங்க மைண்டை செட் பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல மொமெண்ட்டாக அவங்களுக்கு இந்த 2 months சம்மர் கேம்ப் அவங்க ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஆக்டிவிட்டி பேஸ்டில் அவங்க பண்ணும்போது அவங்களோட எல்லாமே ஒரு விளையாடணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் படிக்கிறத வந்து நம்ம திணிக்காமல் விளையாட்டு மூலமாக நம்ம படிக்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை நான் வைக்கிறேன் இந்த பிள்ளைங்களுக்கு. என்னோடய சென்டர்லேயும் அப்படி தான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறது கிடையாது. அவங்கள வந்து விளையாட்டு மூலியமாக ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக எப்படி லாங்குவேஜை கற்றுக்கலாம், இன்னும் என்னென்ன பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி லாங்குவேஜை பேசலாம், ஸ்டோரி டெல்லிங் சொல்லி அதை வச்சு நம்ம அது மூலியமாக லாங்குவேஜை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி பிள்ளைங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்க வந்து லாங்குவேஜை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு புது முறையை நாங்கள் வந்து கையாண்டுட்ருக்கோம். ஸோ அந்த லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்படி ஒரு காம்படிஷன் வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் நல்லா பண்ணாங்க. So I thank all the parents and I thank all the children and all the well-wishers and chief guest who came and really she did a good job and the children were very happy. I thank Mrs. Jayanti from Vijay TV. Thank you so much. இன்னைக்கு நான் வந்து குக் பண்ணேன், வெஜிடபிள் சாலட் பண்ணேன். எங்கள் அக்கா எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நானும் பண்ணேன். மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் நல்லா விளையாடுவோம், ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம். சம்மர் கேம்ப்னால நாங்கள் நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணோம். எங்கள் அக்கா வந்து சொல்லி கொடுத்தா. சூப்பர். உங்கள் நேம் என்ன? சிவானி.
சூப்பர். ஓகே ஓகே. அடுத்து யார் பேசுகிறா? பேசுறியா? I'm Ashwin Kumar. இன்னைக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க குக்கு. நான் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? சாண்ட்விச்சா? சாண்ட்விச் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு சரி. டெய்லி கிளாஸ்க்கு வந்துட்டு அப்புறம் ட்ராயிங் பண்ணிட்டு படிச்சுட்டு போவோம். எது டெய்லி இருந்தால் நல்லா இருக்கும்? இந்த மாதிரி குக் பண்ணுறது டெய்லி இருந்தால் நல்லா இருக்குமா? ஆர்ட் பண்ண நல்லா இருக்குமா? உங்களுக்கு எது பிடிக்கும்? பச்சை நல்லா இருக்கும், படிச்சே நல்லா இருக்கும், அப்புறம் ட்ராயிங் பண்ண நல்லா இருக்கும். ட்ராயிங் பண்ணால் பிடிக்கும். சரி ஓகே. உங்கள் நேம் சொல்லுங்கள். அஸ்வின் குமார். சூப்பர். ஓகே. வாலாதான். தள்ளி பின்னாடி போ. ஓகேவா? என் பேர் விகான் வாலாதான். சரி நீங்கள் என்ன குக் பண்ணீங்க? மேங்கோ சல்சா சாலட். எப்படி தெரியும் உங்களுக்கு? அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? ஓகே ஓகே. உங்களுக்கு எது பிடிக்கும்? ஆர்ட் பிடிக்குமா? குக்கிங் பண்ணுறது பிடிக்குமா? எது பிடிக்கும்? குக்கிங். அப்படியா? சூப்பர் சூப்பர். நீங்கள் நல்லா பண்ணீங்களா? ஓகே ஓகே. உங்கள் நேம் சொல்லுங்கள், சவுண்டாக சொல்லுங்கள். விகான் வாலாதான். சூப்பர். ஓகே ஓகே. வேறு? என் பேர் பைரவ். நான் வந்து எனக்கு இந்த லிட்டில் ஏஞ்சல் ஃபோனிங் சென்டர் பிடிக்கும். நான் என்ன சமைச்சேன்னா சம்சம்னு ஒரு ஸ்வீட் நான் சமைச்சேன். அது நான் என் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். என் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அம்மா கற்றுக் கொடுக்கலையா? இல்லை, அம்மா வந்து எனக்கு எப்படி சமைக்கணும்னு சொன்னாங்க. அப்பா வந்து அந்த ஐட்டம் பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் பேர் பைரவ். வேற என்ன பிடிக்கும்? நான் வந்து இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கே படிப்பேன். இங்கே நான் ஜாலியாக இருப்பேன். ஆக்டிவிட்டீஸ் வரும், விளையாடுவோம், ஸ்டோரி சொல்லுவோம், நிறைய பண்ணுவோம். சூப்பர். வேறு யார் வராங்க? என் பேர் குஷால் ராஜ். இந்த ஃபோனிக்ஸ் சென்டருக்கு நான் இந்த மந்த்து தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து நான் 2 ஆக்டிவிட்டி முடிச்சிட்டேன். அப்புறமா நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவோம். மேம் வந்து எங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸில் ஃபோனிக்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. என் பேர் தனிஷ்கா. நான் வந்து இந்த லிட்டில் ஏஞ்சல் கிளாஸ் வந்ததுலேருந்து நான் வந்து ஜாலியாக 9:30 கரெக்டாக ஷார்ப்பாக வந்து படிச்சுட்டு போவேன். தினமும் ஸ்டோரிஸ் சொல்லிக்கிட்டே விளையாடிக்கிட்டே இருப்போம். என்ன குக் பண்ணீங்க? இன்னைக்கு குக்கிங் வந்து பேல்பூரி நான் பண்ணேன். வீட்டில் பண்ணுவீங்களா? வீட்டில் நான் பண்ணல. ஆமாம். வந்து இந்த ஃபோனிக்ஸ் சென்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் தங்கச்சிக்கும் சேர்த்து எங்கள் அம்மா வந்து சேர்த்து விட்டாங்க. இங்கே வந்து எங்கள் ஏஞ்சல் மிஸ்ஸு வந்து என் தங்கச்சியை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ஏஞ்சல் மேம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். என்ன குக் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். இன்னைக்கு நான் வந்து ஓரியோ கேக்கும் என் தங்கச்சி வந்து சர்பத்தும் செஞ்சாங்க. தேங்க்யூ. சரி, நான் ஸ்கூலில் படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு நான் வந்து டோனட் பண்ணேன். எப்படி தெரியும்? யார் கற்றுக் கொடுத்தாங்க? அம்மா. அப்படியா? இதே குக்கு வீட்டில் போய் பண்ணுவீங்களா? அம்மா சொன்னா பண்ணிடுவேன். நீங்கள் சமைச்சு கொடுப்பீங்களா அம்மாவுக்கு? நான் சமைக்கலாம் தெரியாது. ஏன் இப்போ இது பண்ணீங்களா? அதே மாதிரி வீட்டில் நீங்கள் அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்கலாமே. நான் பாத்திரம் கழுவதான் எனக்கு தெரியும். அப்படியா? தேங்க்யூ. உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். அதித்திரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? என் பேர் பைரவ். நான் வந்து எனக்கு இந்த லிட்டில் ஏஞ்சல் ஃபோனிங் சென்டர் பிடிக்கும்.
நான் இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன்னா சம்சம்னு ஒரு ஸ்வீட் நான் சமைச்சேன். அது அது நான் என் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். என் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அம்மா கற்றுக் கொடுக்கலையா? இல்லை, அம்மா வந்து எனக்கு எப்படி சமைக்கணும்னு சொன்னாங்க. அப்பா வந்து அந்த ஐட்டம் பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் பேர் பைரவ். வேற என்ன பிடிக்கும்? நான் வந்து இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கே படிப்பேன். இங்கே நான் ஜாலியாக இருப்பேன். ஆக்டிவிட்டீஸ் வரும், விளையாடுவோம், ஸ்டோரி சொல்லுவோம், நிறைய பண்ணுவோம். சூப்பர். வேறு யார் வராங்க?